ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த வேலையிலும் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அப்பா ஆண்டவரே, அதை பேசும்படியாய் நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எங்கள் செவிகளை நீர் விருத்து சேதனம் பண்ணி ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்திலே விதைத்து ஆண்டவரே, அது பலன் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீர் தாமே பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற இந்த வசனம் சரித்திரத்தையே மாற்றின ஒரு வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மையப்படுத்தும் பொழுது நாம் சொல்கிறது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லணும்னா ஏசாவின் தேவன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசா தான் யாக்கோபுக்கு முன்னாடி பிறந்த மூத்த சகோதரன். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தான் நாம் மென்ஷன் பண்ணுகிறோம். அதற்கு காரணம் என்ன என்றால், ஏசா முன்பதாக பிறந்திருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஏசா இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த மகன் யார் என்றால் யாக்கோபு தான் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த யாக்கோபை சிநேகித்ததன் மூலமாக தான் யாக்கோபின் வழியாக 12 கோத்திரங்கள் தோன்றி, அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரமான யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அமர வைத்திருக்கிறார் என்றால், நம்ம மேல அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நம்மை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மேல் அவர் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் நம்மளுடைய இப்போ என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு பையன் இருக்கிறேன்னா என்னைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. அதே மாதிரி உங்களையும் ஒவ்வொரு பேராக, ஜாதிக்கு ஒருவராக, குடும்பத்துக்கு ஒருவராக, இப்படி பெயராய் பிரித்து உங்களை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதானுங்களே? ஹல்லேலூயா. இதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமையில. அது சந்தோஷம் தானுங்களே? ஹல்லேலூயா. அப்படி சிநேகிக்கிற ஆண்டவரை கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் சிநேகிக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம மத்தியில் கேட்கிற கேள்வி, உங்களை நான் நேசித்து உங்கள் மூலமாக கோத்திரங்களை உண்டாக்கும்படியான ஒரு சிநேகத்தை நான் உங்கள் மேல் வைத்தேன். உங்களை நேசித்து என்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக சிலுவையில் பலி கொடுத்து உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை மீட்டு உங்களை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனுக்கு எதுவாக உங்களை நடத்தும்படியாக நான் உங்களை சிநேகித்திருக்கிறேன். அப்படி சிநேகிக்கிற என்னை நீங்கள் சிநேகிக்கிறீர்களா? நேசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. 6வது வசனத்தை படிப்போம். 1:6 நானே வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நல்லா தானே போச்சு.
திடீர்னு ஏன் இந்த ஆண்டவர் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாரு? இப்போ தானப்பா நேசிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேசத்துக்கு, ஆண்டவர் நம்மேல் செலுத்துகிற அன்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள், அவர் நம்மளை நேசிக்கிறதற்கு நாம் திருப்பி அவரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்னை நீ பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று நீ விசுவாசிக்கிறாய், என்னுடைய இரத்தத்தினால நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாய் என்றெல்லாம் அறிக்கை பண்ணுகிற நீ என்னை கனம் பண்ணுகிறாயா? எனக்கு பயப்படுகிறாயா என்று கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யோசிக்கலாம், ஆண்டவர் தான் உலகத்தை படைத்தார், ஆண்டவர் தான் மனுக்குலத்தை படைத்தார், அவர் தான் நம்மளை நேசிக்கணும், நாம் ஏன் அவரை நேசிக்க வேண்டும்? நான் ஏன் அவரை கனம் பண்ண வேண்டும்? நான் ஏன் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஹல்லேலூயா. அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவரை கனம் பண்ணும்படியாகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கீத பகுதி கேட்டோம். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக கை தட்டினோம், ஆர்ப்பரித்தோம், மனசுக்குள்ளே குதூகலித்தோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த பதில் வந்ததா? என்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிற அந்த பயம் எனக்குள்ள இருக்கிறதா? இப்பொழுது பிள்ளைகள் இருக்கிறது, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களை நாம் பாதுகாக்கிறோம், அவர்கள் நாம் தான் பெற்றெடுத்தோம், அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கிறோம், அவர்களுக்கு படிப்பை கொடுக்கிறோம், அறிவை கொடுக்கிறோம், சகலத்தையும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், செய்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்து கொடுத்திருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு மரியாதை கொடுக்காம இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா? ஹல்லேலூயா. தயவுசெய்து பேசுவோமா? ஹல்லேலூயா. என் பிள்ளை எனக்கு மரியாதை கொடுக்கலைங்க, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடல, இன்னொருத்தனை போய் அப்பான்னு கூப்பிட்டு இருக்குது, அது நமக்கு பிரியமா இருக்குமோ? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அந்த வனாந்தரத்திலே பாவத்தை செய்த பொழுது மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மனஸ்தாபப்பட்டார். அவர் பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு படைப்பு தான் நீங்களும் நானும். அப்படி இருக்க நம்மளுடைய கிரியைகளினாலே, நாம் அவருக்கு செய்கிற கனவீனத்தினாலே அவர் வருத்தப்பட்டு இவனையோட நம்ம படைச்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் தனக்குத்தானே கேள்வி கேட்டு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் 4 நாட்களுக்கு முன்பதாக நானும் அருமையான அண்ணனும் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தோம். வேதத்தை குறித்தும் சில காரியங்களை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் அவரிடத்துல கேட்டேன், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசலாம், ஆசீர்வாதமான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 1.5 ஆண்டு காலமாக தேடினாலும் ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அண்ணனிடத்துல கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் என்பது தேவனை பற்றும் விசுவாசத்தினாலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் மட்டும்தான் நமக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது என்ன சொல்ற, என்னதான் நாம் பைபிளில் தேடினாலும் சரி, உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால மாத்திரம், வெறும் பேச்சினால மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் நாம் செலுத்தும் போது மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அப்படி கனப்பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். தேவனை கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுகிறோமா? தேவனுடைய ஆலயம் நேரமாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லா நாளும் சொல்லுகிறோம். அது சொல்லாத நாள் இல்லை, சொல்லாத ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. அப்படி இருக்க
அந்த சின்ன ஒரு காரியம் நேரமாக கடந்து வந்து என் தேவனை கனப்படுத்துவதிலையும் என் தேவனை மகிமைப்படுத்துவதிலையும் நான் அசட்டையா இருந்தால், அவரை அவமதிக்கிறவனா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகுமோ? அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தயாராகனவர்களாக இருக்கிறோம். என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாம் முடிச்சுட்டாங்க, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் சொல்லி அதை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறவர்களாக நான் இருக்கிறோம். அப்படி எதிர்பார்க்கிறவா இருக்கிற நம்ம தேவனுக்கு பண்ணுகிற கணத்தை சரியாக நாம் பண்ணுகிறோமா? ஹல்லேலூயா. தேவனை நாம் வஞ்சிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஹல்லேலூயா. இப்போதான் அண்ணன் காணிக்கையை பற்றி பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு போனாரு, நீ என்னப்பா காணிக்கை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காணிக்கை அல்ல. தாவீது அழகாக சொல்லுகிறார், பலிகளை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்னதாங்க? நொறுங்குண்ட ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம சபையில் காணிக்கை பற்றி 22 வருடங்களாகுது. இதுவரைக்கும் காணிக்கை கொடுங்க, தசம பாகம் கொடுங்க என்று சொல்லி இந்த இடத்துல இருந்து சத்தியம் வந்ததில்லை. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற தசம பாகம், கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரிக்கை என்னன்னா, நொறுங்குண்ட ஆவியை உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை நான் இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய நொறுங்குண்ட ஆவியும் என்னுடைய சமூகத்தில் நீங்கள் படைக்கிறதே இல்லை காணிக்கையாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பணத்தின் மேல ஒருபோதும் பிரியப்படுகிறவரே இல்லைங்க. ஹல்லேலூயா. பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாளையத்தில் போருக்காக இருக்கும் பொழுது பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி ஒரு ராஜா பிளேயாமை கூட்டிட்டு வர சொல்றார். பாலாக் என்கிற ராஜா, பாலாக் ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி அப்படின்னு சொல்லி பிளேயாமை அழைத்து வர சொல்லுகிறார். முதல்ல பிளேயாமை போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தடுத்தார். அதற்கு பிறகு சரி நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். பிளேயாம் அந்த இடத்துல போனார். போயிட்டு பிளேயாமுக்கு பல காணிக்கைகளை கொடுக்குறாங்க. பலவிதமான சகல பொருட்களையும் கொண்டு வந்து பிளேயாம் முன்னாடி வைத்து, நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லி பிளேயாமுக்கு கட்டளை பிறந்த பொழுது, நீ எவ்வளோ பணம் வேணால் கொடுக்கலாம், நீ எவ்வளோ காணிக்கை வேணால் கொடுக்கலாம், என் தேவன் எனக்கு சொன்னதை மாத்திரமே நான் செய்வேன், என் தேவனை நான் கனவீனப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி பிளேயாம் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முன்னாடி பொருட்கள் எவ்வளவு வைத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளோதான் பொருளை ஈட்டுகிறவர்களானாலும், எவ்வளோ மகிமைக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளோ படிப்பு படித்தவர்களாக இருந்தாலும், அந்த படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என்னுடைய தேவனை கனம் பண்ணுவது மாத்திரமே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அவர் அப்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கணம் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்றாருங்க? கோபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர் தான், அவர் இரக்கமானவர் தான், அவர் தாய் போல தேற்றுகிறவர் தான். ஆனாலும் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய கனம், அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த இருதயத்தை நாம் இன்னொருவருக்கு செலுத்தும் போது, இன்னொருவருக்கு அதை படைக்கும் போது நம்மேல் எரிச்சல் படுகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் எரிச்சல் கொண்டு நம்மளை கைவிட்டால், அவர் கைவிடுகிற அந்த நிமிடம் ஒரு செகண்ட் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் உண்டாகிற பிரச்சனைகள், அந்த நேரத்தில் நாம் அடைகிற இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் அவரை இன்சல்ட் பண்ணிடவே கூடாது. அவரை நம்ம அவமரியாதை செய்யக்கூடாது. இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வருகிறோம், இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன்,
நல்லா தேவனை ஆராதிக்கிறேன், ஆனால் இருந்தாலும் இந்த தேவன் எனக்கு எதுவுமே செய்யலை, இந்த தேவன் எனக்கு எந்த நன்மையும் எனக்கு இது வரைக்கும் செய்யவே இல்லை அப்படி என்று சொல்லி அவருக்கு எதிராக அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோங்க? முறுமுறுப்பு செய்கிறோம். 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில் அவரை முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன காரியம் பண்ணினாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் அவரை மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மாத்திரம், அந்த விஷயத்தில் மாத்திரம் அவர் கராராக இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அடிக்கடி வாதிக்கப்பட்டு மோசே என்னதான் அவர்களுக்கு சொன்னாலும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதீங்க, தேவனை அசட்டை பண்ணாதீங்கள் என்று சொல்லி மோசே சொல்லிக்கிட்டே இருந்தார். மோசே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப தாங்கள் செய்த தவறுகளே செய்து கொண்டிருந்தபடினால பல ஜனங்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். வனாந்தரத்தில் அவர் நடத்தினார் தான், வனாந்தரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு போட்டார் தான், எல்லாமே பண்ணினார், அவர்களுக்கு தாகத்தை தீர்த்தார், எல்லா காரியத்தையும் செம்மையாகத்தான் நடப்பித்து கொண்டு வந்தார். ஆனாலும் நீங்கள் அவர்கள் திரும்பி என்ன பண்ணாங்க? நாங்கள் எகிப்தினுடைய வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு போதுமான உணவு கொடுத்திருந்தாலும், உடை கொடுத்திருந்தாலும், உங்களுக்கு சம்பாத்தியம் கொடுத்திருந்தாலும் எல்லாமே கொடுத்து தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? நான் அப்போ இருந்தப்போ நல்லா இருந்தேனே, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேனே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த எகிப்தில் இருக்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சது, இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது, ஆண்டவருக்குள்ளாக வந்ததுக்கு பின்பதாக ரொம்ப கடுமையாக இருக்குது என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கடுமையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணணுங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வர கடவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலுவை கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் சிலுவைக்கு பின்பதான மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் நாட்களில் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையே அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தாங்க விரும்புகிறாரு. ஆண்டவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நம்ம செய்கிற அந்த சிறு முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாக நான் முறையிடுகிற அந்த காரியங்கள், அதுதான் அவரை வருத்தத்துக்குள்ளாக ஆளாக்குகிறது. அல்லேலூயா. காணிக்கை என்பது நாம் ஆண்டவருக்கு பணமாக கொடுக்குற அந்த காணிக்கை இல்லை, அதில் நாம் வஞ்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல, அந்த சத்தியம் அது வேற ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நாளில் 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 24 10 மடங்காக நாம் வகுக்கும் பொழுது 24 10 மடங்காக எவ்வளோங்க? படிக்கிற பிள்ளைங்க டக்குன்னு சொல்லுங்க. 2 மணி நேரம் 40 நிமிடம் என்று சொல்லி வைத்துக்கொள்கிறோம், 2.5 மணி நேரம். அப்படி 2.5 மணி நேரம் கூட ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில இந்த சபையில வந்து நான் அமர்ந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகளையும் தேவன் எனக்கு செய்த ஆரோக்கியமான காரியங்களையும் நினைத்து நான் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையாக இந்த இடத்துல அமர்வதை மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள் இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செலுத்துகிற தசம பாகம் அதுதான், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டினாலும், பிள்ளையாமுக்கு கொடுத்த மாதிரி கொட்டினாலும் பணம் உன்னோடே கூட போய் நாசமாகட்டும் அப்படின்றவார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி.
நீங்கள் எல்லாரும் யோசிச்சிருக்கீங்களா? எல்லா சபைகளும் முதல்ல துதி பகுதி, ரெண்டாவது ஆராதனை பகுதி, அதுக்கப்புறம் சங்கீதம், அதுக்கப்புறம் செய்தி என்று தான் கொடுக்குறாங்க. அல்லது அது ஏன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அல்லலுயா. முதலாவது ஏன் அந்த காரியங்களை வைத்தாங்கன்னா, நம்மளுடைய பிரதான நோக்கமே, நாம் படைக்கப்பட்ட பிரதான நோக்கமே தேவனை துதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் தான். அல்லலுயா, அல்லலுயா. அந்த ஆலயத்தில் முதலாவது நாம் கடந்து வந்து இந்த இடத்துல அமர்ந்து தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அமர்ந்து ஜெபித்து அவரை துதித்து அவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவர் நமக்கு செய்த நன்றிகளை நினைத்து பார்த்து அவரை ஆராதித்து அந்த ஆராதனையிலிருந்து புறப்படுகிற அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பதாக தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நம்மளுடைய இருதயத்தில் வைத்து அது பலன் கொடுத்தால் மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சும்மா நான் என்ன சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை தாங்க முக்கியம், நான் செய்தி பகுதிக்கு போனா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா அப்பா சொன்னார், பண்படுத்த வேண்டும். அந்த பண்படுத்துகிற ஒரு காரியம் தான் ஆராதனை கூடம். அல்லேலூயா. ஆராதனை பகுதி, அந்த ஆராதனை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிலத்தில் பயிர் விளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்தில் இருக்கிற முதல்ல முச்செடிகளை அகற்ற வேண்டும். நமக்குள்ள இருக்கிற முச்செடிகளான பாவத்தை என் தேவன் அகற்றிவிட்டார், நிரந்தரமாக அகற்றிவிட்டார். இப்பொழுது நிலம் வெறுமையான ஒரு நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தில் தண்ணி ஊற்றி விவசாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த நிலத்தை என்ன பண்ணணுங்க, டிராக்டர் வச்சு உழ வேண்டும், பண்படுத்த வேண்டும். நிலத்தை கொத்தி வாக்கியெல்லாம் சரியாக போட்டு அதற்கு பின்பதாக என்ன பண்ணணுங்க, தண்ணீரை ஊற்றி அந்த நிலத்தை பதப்படுத்திட்டு அதற்கு பின்பதாக கர்த்தருடைய விதையை விதைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வசனத்தை விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 மடங்காக நமக்கு பலன் கொடுக்கும். அப்படி கொடுக்கிற பலனை எடுத்து நாம் புசிக்கும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதம் அது பூரணப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லாமல் நான் செய்தி கேட்டால் நான் பரலோகம் போய்விடுவேன், நான் முதல்ல துதி பகுதி வரைக்கும் வந்துட்டா நான் பரலோகம் போயிடுவேன், இல்லை நான் காணிக்கை மட்டும் போட்டுட்டா நான் பரலோகம் போயிடுவேன் என்று உங்களை நீங்களே தயவு செய்து வஞ்சித்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில நபர்கள் அப்படிதான் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள், ஊழியக்காரர்களும் வஞ்சிக்கிறார்கள். நீங்கள் காணிக்கை அனுப்பிடுங்க பிரதர், கர்த்தர் நாங்கள் உங்களுக்காக இங்கிருந்து ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காணிக்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் அனுப்பி விடுங்க, உங்களுக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை பரலோகம் கூட்டிகிட்டு போயிடுவார். வஞ்சிக்கப்படாதீர்கள், கடைசி காலமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரதர், என்ன பாஸ்டர், எப்போ பாரு கடைசி காலமாக இருக்குது ஒழுங்கா இருங்க, கடைசி காலமாக இருக்குது ஒழுங்கா இருங்க, எப்போ தான் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி பல ஆண்டுகளாக இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம். அது காரணம் என்ன தெரியுங்களா? பேதுரு அழகாக சொல்லுகிறார், எல்லாரும் அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் என்ன உள்ளவராக இருக்கிறாருங்க, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு 1000 வருஷங்கள் நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது. அப்படி பார்த்தா இப்போ 2026, அவருக்கு கிட்டத்தட்ட 2.5 நாள் தான் ஆயிருக்கு அவருடைய பார்வையில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாக்கோபை தனியாக பிரித்திருந்தாலும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆவிக்குரிய யாக்கோபாக நம்மளையும் அவர் பிரித்து இன்னும் நம்மை சார்ந்தவர்களும் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மேல என்ன இருக்கிறாருங்க, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் தாமதம் பண்ணிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய உற்றார் உறவினர்களும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் இருதயத்தில் யோசித்தால் அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய காணிக்கையாகிய உங்களுடைய நேரத்தை, காணிக்கையாகிய உங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் கனவீனம் இல்லாமல் பழுதுள்ளதா இல்லாமல் நசல் கொண்டதா இராமல் உங்களுடைய முழு இருதயத்தை அவருடைய பலிபீடத்தில் நீங்கள் படைக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்கள் பாவம் ரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவாருங்க, உறைந்த மலையை போல் வெண்மையாக மாற்றக்கூடிய அந்த வல்லமையின் தகப்பனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த இடத்துல யோசித்து உட்கார்ந்துருக்கலாம், ஆண்டவரே நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிறைய நான் பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய கடந்த கால 2 நாளைக்கு முன்பதாக 1 நாளைக்கு முன்பதாக என் காலையில் கூட நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், அப்படி
அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோடு இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு ஆண்டவரோடு கூட உட்கார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்மேல் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி அவர் கேட்கிறார். பேதுரு சொல்றாரு, மருதுத்துருவ சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். இரண்டாவது முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்மேல் அன்பா இருக்கிறாயா? அவர் அந்த வார்த்தையின் உச்சரிப்பை சரியாக நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் கேட்டது அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். சீமோன் மறு உத்தரவு கொடுத்தது, நான் உம்மை நேசிக்கிறேன். அன்புக்கும் நேசத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அது கர்த்தருக்கு சித்தமானால் அது இன்னொரு நாள் நான் செய்தியாக எடுக்கிறேன். நேசிக்கிறேன் என்று சொன்னால் மூன்றாவது முறையாக ஆண்டவர் அந்த வினாவை எழுப்பின பொழுது அவன் மனங்கசந்து அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்பிரகாரமாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி உலகத்துக்கு ஒத்த நேசத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருந்தனால அது என் தேவனுக்கு வேண்டுவதில்லை. அவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து நான் உன்மேல் அன்பு கூறுகிறது போல என் பிள்ளையும் என்னை மேல் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்களும் நானும் நாம் பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது என்னுடைய பரம தகப்பன், ஹல்லேலூயா, உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவருடைய எண்ணமெல்லாம் அதாங்க, என் பிள்ளை நடந்தா சூப்பராக இருக்கணும், என் பிள்ளை நிற்கும் போது அழகா இருக்கணும், என் பிள்ளை நடக்கிற பாதையெல்லாம் செம்மையா இருக்கணும், அவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவன் உயர்ந்த பதவிகளில் இருக்கணும், நல்ல சம்பத்துள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் ஆசைப்படுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றதில்லை? கர்த்தரை நம்மளுடைய மேய்ப்பராய் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. யார் உங்களை மேய்க்கிறாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்த சங்கீதத்தில் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் உங்களை மேய்க்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் தானா? ஹல்லேலூயா. கைகளை எடுத்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்ப நீ ஒருவேளை தாழ்ச்சி அடைய இருந்திருந்தால் வேற யாரோ உங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையாமல் இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம், கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்ற அர்த்தம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். நான் இன்னும் புலம்பிக் கொண்டு, இன்னும் வியாதியில இருந்து கொண்டு, இன்னும் விக்னங்களுக்குள்ளே இருந்து கொண்டு, இன்னும் பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு மேய்ப்பினால, தவறான ஒரு மேய்ப்பினால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேய்ப்பனா இருக்கிறவர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கோலை வளைத்து கிளைகளை பிடுங்கி நமக்கு சாப்பிட கொடுக்கிறவர் தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய பசியை ஆற்றுகிறவர் தான், நம்மளை தண்ணீர்கள் அண்டையை நடத்தி நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவர் தான். ஆனால் நாம் வேலையை தாண்டி போகும்பொழுது, கர்த்தருடைய அந்த பாதுகாப்பை தாண்டி நாம் வெளியே போகும்போது, கர்த்தருடைய அபிஷேகத்தை விட்டு வெளியே போகும்போது, கர்த்தருடைய அந்த அன்பிலிருந்து நாம் வெளியே போகும்போது என்ன பண்றவராக இருக்கிறாங்க? தடி எடுத்து அடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தடி நம்மளை கொல்லுகிற தடி அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் பயங்கரமானவருங்க, அவர் சாகடிச்சு போடுவாருங்க, அவர் கொன்றுவாருங்க, அவர் சிதைச்சிருவாருங்க, அவர் நிர்மூலம் பண்ணிடுவாருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பயமுறுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் தடி அடிக்கும், ஆனால் அது கொல்லாது. ஹல்லேலூயா. அது காயப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த தடி காயப்படுத்துமே ஒழிய நம் ஜீவனை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஜீவனை கொடுத்தது அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனை கொடுத்து அவருடைய பிள்ளையா என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிற, இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறது என்னுடைய தேவன். ஆகையினால இந்த ஜீவன் மேல, என் மேல அவர் பிரியமுள்ளவராகத்தான் இருப்பாரே ஒழிய என்ன பண்ண மாட்டாருங்க, என்னை ஒருபோதும் அவர் வெறுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு எப்படி என்ன சொல்றது, ஆசீர்வாதத்தை தவறான முறையில் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஹல்லேலூயா,
அல்லையா, இந்த இடத்துல ஆண்டவரே நான் தவறு பண்ணினவனாகத்தான் இந்த இடத்துல வந்துருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லை, அந்த யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? ஆண்டவருக்கு நான் கனத்தை செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன், ஆனாலும் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்ன சொல்லுதுங்க, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து தான் கறந்து வரணும். ஹல்லேலூயா. நம்ம ஏன்னா இப்போ நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா, சடனாக ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறது. உடனடியாக எனக்கு ஆசீர்வாதம் வேணும், உடனடியாக எனக்கு இந்த காரியம் நடக்கணும், உடனடியாக எனக்கு இந்த பிரச்சனை மாறணும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். அதுதான் தவறான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் வந்து ஏசப்பா இடத்துல போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ரசம் தீர்ந்து போச்சு, என்னன்னு பாருங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறதுங்க, அவர் எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. இப்போ ரசம் தீர்ந்து போச்சுன்னா கல்யாண வீட்டுக்காரன் உங்களை யார் கல்யாண வீட்டுக்காரன் கூப்பிட்டானோ, யார் உங்களை இன்வைட் பண்ணாரோ அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் தான் இன்னொருத்தர் இருக்கார், பந்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இருக்கிறாரு, பந்தி பார்க்குறவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லாமல் நான் சும்மா என்னையும் நானும் ஒரு கெஸ்ட்டாக தான்ப்பா வந்தேன், அந்த கெஸ்ட்டாக என்கிட்ட போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னு போய் சொல்லாமல் அந்த தாய் கேட்குறாங்க, ஸ்திரீயே என்னுடைய வேலை இன்னும் வரல. ஹல்லேலூயா. அவர்னால் முடியும், அவர்னால் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர்னால் ஒரு நிமிடத்தில் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஒரு நிமிடத்தில் நீங்கள் கேட்குற காரியங்களை செய்ய முடியும். ஆனால் என்ன வரணுங்க, வேலை வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வர வேண்டும். என் தேவனுடைய வேலை வந்த மாத்திரத்தில் யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. உங்களுடைய தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, அவருடைய வேலை வருவதற்கு நம்மளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்து அவர் நம்மளிடத்துல கிரியைகளை நடப்பிக்கிற வரைக்கும் நாம் அவரிடத்துல நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய காரியங்களை அவரிடத்துல நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய வேலை தொடங்கிவிட்ட மாத்திரத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையாக, வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன ஆகல, நிர்மூலமாகவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க தான், நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க தான், நீங்கள் இடறி விழுந்துட்டீங்க தான், நீங்கள் சர்ச்சுக்கு சரியாக வரல தான், இருந்தாலும் நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராக இருக்கிற உங்களை நான் நிர்மூலம் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹலோ, சந்தோஷம் இல்லைங்களா? நேரம் சந்தோஷமா ஆமென்னு சொல்லியிருக்கணுங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்கள் நிர்மூலமாகலைங்க, நிர்மூலமாக மாட்டீங்க, நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், ஆகையால் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? உலகத்தில் இருக்கிற நமக்கு வேலை கொடுக்குற நம்மளுடைய ஓனருக்கும் நம்மளுடைய எஜமானனுக்கும் நாம் எவ்வளோ பயம் உள்ளவர்களாக இருக்கோம். ஒரு நாள் அவர்கிட்ட போய் லீவ் கேட்குறதுனா போய் நின்று, ஐயா இந்த மாதிரி வேலையை சொந்த ஊருக்கு ஒரு விசேஷத்துக்காக போகிறேன், ஒரு இதுக்காக போகிறேன், இல்லை ஒரு முக்கியமான காரியத்திற்காக போகிறேன் என்று சொல்லி பயபக்தியாக சாதாரணமாக ஒரு உலகத்தான இடத்துல போய், ஒரு எஜமான இடத்துல போய், நமக்கு கூலி கொடுக்குற ஒரு எஜமான இடத்துல போய் நாம் அப்படி பணிந்து குனிந்து கையை கட்டி கொண்டு அவருக்கு அந்தளவுக்கு பயத்தையும் மரியாதையும் கொடுக்குற நாம், இந்த சர்வலோகத்தையும் படைத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உருவாக்கி நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிற அந்த நீதிபரனாகிய எஜமானிடத்தில் எந்த அளவுக்கு பயந்தும் எந்த அளவுக்கு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்களுடைய இருதயத்தை என்னிடத்திற்கு திருப்பும் பொழுது, ஹல்லேலூயா, நான் என்ன பண்ணுவேனுங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்க, கனத்தை செலுத்துங்க. ஆண்டவருக்கு விரோதமாக முக்கியமாக தயவு செய்து முறுமுறுக்காதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தம் என்றால் நாம் சடுதியில் நமக்கு ஆபத்துண்டாகி அழியக்கூடிய நமக்கு சூழ்நிலை ஏற்படும். தேவனுக்கு விரோதமாக தயவு செய்து முறுமுறுக்காமல் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதபடியில் நாம் அமர்ந்து அவருடைய வேலை வரைக்கும் நாம் காத்திருந்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் அவர் அன்பாக இருக்கிறபடினாலே நமக்கு வருகிற எல்லா காரியத்தினின்றும் நம்மளை அவர் ஆசீர்வதித்து நம்மளை மீட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷமாக சொல்ல கர்த்தர் இந்த நாட்களில் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் வேதம் இவ்வாறாக சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமான நாளால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி நீர் என்னிடத்தில் கேட்ட கேள்வியை நான் இந்த நாட்களில் நான் எனக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இனி வருகிற காலம் முதல் இன்ற நாளிலிருந்து என்னுடைய கனமும் என்னுடைய பயம் அது உம்மை பற்றுகிற காரியத்தில் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே ஜெபத்துக்கு நேரம் நமக்கு கடந்து சொல்லுவோம். ஜீசஸ்.